ரெண்டாவது ஃபினான்ஷியலி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க். என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு 6 to 12 months ஒரு லைஃப் மெயின்டெனன்ஸ். ஓகே, லைஃப் மெயின்டெனன்ஸ் ஸ்பெல்லிங் தப்பா? மெயின்டெனன்ஸ் ஓகே, மெயின்டெனன்ஸ் மணி இது இருக்கணும். ஸோ இது ஏன் இருக்கணும் அப்படின்னா, இது இருந்துச்சுன்னா தான் மைண்ட் கொஞ்சமாவது ஒரு ஃப்ரீயா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண மெத்தடு. ஓகே, 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு தேவையான பணத்தை சேமிச்சு வச்சு அதுக்கப்புறம் வேலையை குவிட் பண்றது. குவிட் பண்ணோம்னா டெய்லி வந்து ஐயோ நைட்டெல்லாம் தூக்கம் வராம ஐயோ எனக்கு வேலை போயிடுச்சே என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஒரு இது தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஃப்ரேம் ஒர்க் பல பேர் சொல்றது. ஓகே, ஸோ இது வந்து மினிமம் நீங்க உங்க கையில இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு நிம்மதி இருக்கும், தூக்கம் வரும், ஃப்ரீயா பல விஷயங்களை ட்ரை பண்ண முடியும். ஏன்னா 6 மாசம் இருக்கு அப்படின்னா 3 மாசம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியான நேரம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வேலையை விட்டுறீங்க, வேலையை விட்டதுக்கு அப்புறம் புது வாழ்க்கை செட் ஆகணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேலையை விட்டதுக்கு அப்புறம் அது சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது, அனுபவத்தால தெரிஞ்சுக்கிற பல விஷயங்கள் இருக்கு. அப்போ அதுக்கு 6 to 12 months லைஃப் மெயின்டெனன்ஸ் மணி தேவை. ஓகே, ஸோ இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் வேலையை விட்டுட்டு நான் கத்துக்கிட்டு போன ஸ்டேஜஸ். ஓகே, ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பல பேர் எனக்கு தெரியும், சில டைம்ல வேலையை விட அதிகமா ஃப்ரீலான்சிங்ல சம்பாதிப்பாங்க. அப்போ கூட அவங்களால அந்த ஒரு விடுறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை வராது. அப்ப அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த தன்னம்பிக்கையே இந்த ப்ராசஸே கொடுத்துரும் உங்களுக்கு. ரெகுலரா இந்த பக்கம் உங்களுக்கு என்கொயரி வரும்போது அது கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் பூஸ்டே வேற. அப்படி இல்லையா, நான் வந்து வேலையை விடணும், ரொம்ப நாளா எனக்கு வேலையே பிடிக்கல அப்படி இருக்கு அப்படின்னா, எப்படியாவது 6 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்கு வாழ்க்கையை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு பணத்தை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரெடி பண்ணிக்கோங்க.